இன்றைக்கி நம்ம கடலூர் ஸ்டைலில் எறா குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 4 தக்காளி, 3 வெங்காயம், கருவேப்பிலை, இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடணும். சமையல் எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம். எல்லா நான்வெஜ் செய்கிறப்பையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் காயிற வரை வெயிட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சினோடனே ஒன்று நம்ம அதில் ஆட் பண்ணணும். இல்லை உங்கள்கிட்ட அதெல்லாம் வேணாம் அப்படின்னா வடகம் இருந்ததுன்னா நீங்கள் வடகம் கூட டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அதில் எல்லாம் போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சால் தான் அந்த குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலராக வர வரைக்கும் அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலராக வதக்கணும். அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மஷாக வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இறால் வேகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes போதும். அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா வதங்கி அது ஒரு தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். மூடி வச்சு இறாலை எல்லா மசாலாவோட நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்ச உடனே அது நல்லா கொஞ்சம் தண்ணி விடும். மூடி வச்சு பாருங்கள். இப்போ வந்திருக்கு. வதக்கிட்டு தண்ணி விட்டோடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு அதில் கொஞ்சோண்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டோடனே நமக்கு டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்து கூடயும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.